திமுக அரசு இரட்டை வேடம் போடுகிறது. ஒரு பக்கத்தில் 11ஆம் தேதி ஆர்ப்பாட்டம், இன்னொரு பக்கத்தில் பூத் லெவல் எல்லா வழியிலும் அந்த திமுக கழக தம்பிகள் தான் பிஎல்ஓ ஆபீசருக்கு அசிஸ்டன்டா வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இதுதான் திராவிட மாடல். மோடியின் தென்னக பதிப்பு, தமிழ்நாட்டு பதிப்பு தான் திராவிடம். இங்க இருக்கிற எல்லா வேலை வாய்ப்புகளிலும் இந்திக்காரன் தான் இருக்கிறான். இவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்றான்? வாக்காளர் அட்டை இவன் தான் கொடுத்தான், ரேஷன் அட்டை இவன் தான் கொடுத்தான். இப்ப அது பத்தாதுன்னு ஸ்ரீபெரும்புதூர்ல, திருப்பூர்ல எல்லாம் வெளி மாநிலத்து தொழிலாளிகளுக்கு குடியிருப்பு கட்டி தரணும் கட்டிட்டு இருக்கிறான். ஏவா வேலுக்கு கான்ட்ராக்டா இதுதான் நிரந்தரமா வைப்பான். வச்சது பிறகு வாக்காளர் ஆயிடுறான். நேற்றைக்கு முன்தினம் இந்திய அரசினுடைய இந்த மக்கள் தொகை இயக்ககம் இருக்குது. அவன் ஒரு புள்ளி விவரத்தை அறிவிச்சிருக்கிறான். தமிழ்நாட்டில் 2019 தொடங்கி டிசம்பர் 13ஆம் தேதி வரை 2025 13ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுத்து பார்த்தால் 118 பேர் குறைஞ்சிட்டான். தமிழர்களுடைய பிறப்பு விகிதம் குறைகிறது. ஆனால் மக்கள் தொகை பெருகிட்டு எப்படி? வாக்காளர் வாங்கின பிறகு இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலையும் தீர்மானிக்கிற சிறுபான்மையாக வந்ததுக்கு பிறகு உடனடியாக அவனுடைய ரெடிமேட், அவனுடைய சாய்ஸ் என்ன? பாஜக தான். பிஜேபிக்கு ஓட்டு போடுவான் தெரிஞ்சே எப்படி திமுக அனுமதிக்குது அப்படின்னா 1000 ரூபாய் கொடுத்தா நேற்றுக்கு நம்மால் ஓட்டு போடுவான், 2000 ரூபாய் கொடுத்தா நமக்கு ஓட்டு போட்டு போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழர் தாயகத்தின் மீது இவர்களுக்கு பற்று கிடையாது. ஏன்? இவனே தெலுங்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறான். அன்புமிக்க தோழர்களே, மழைக்கு இடையிலும் எழுச்சிமிக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிற சென்னை தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரச்சனையை முஸ்லிம்களுக்கு வாக்குரிமை பறித்து விடுவார்கள் அல்லது பாஜகவுக்கு வாக்களிக்க முன்வராத தலித்துகளுக்கு, பட்டியல் சமூகத்தவருக்கு வாக்குரிமை பறித்து விடுவார்கள் என்ற அளவிலே மட்டுமே படம் காட்டிக் கொண்டு திமுக உட்பட ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த எஸ்ஐஆர் திட்டம் என்பது ஒரு இன அழிப்பு திட்டம், தமிழ் இன அழிப்பு திட்டம். இதனுடைய ஆழ அகலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஈழத்திலே, தமிழ் ஈழத்திலே இலங்கையில் பேரினவாத, சிங்கள பேரினவாத அரசு துப்பாக்கி முனையிலே மக்களை அழித்தார்கள். பக்கத்திலே பாலஸ்தீனத்திலே இஸ்ரேல் அரசு, யூத இனவெறி அரசு அங்கே இருக்கிற பாலஸ்தீனர்களை காசாவிலே துப்பாக்கி முனையிலே குண்டு போட்டு அழித்தார்கள். ஆனால் இங்கே ஓட்டு ஜனநாயகம் இருக்கிறது. இந்த ஓட்டு ஜனநாயகத்தையே ஒரு இன அழிப்புக்கான ஒன்றாக, தமிழர்களுடைய தாயகத்தை தமிழர்களுக்கு இல்லை என்று மறுப்பதற்கான ஒரு உத்தியாக இந்த எஸ்ஐஆர் என்ற திட்டத்தை இந்திய அரசு செயல்படுத்துகிறது. இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை எதிர்த்து பல கட்சிகள் போராடுகிறார்கள், தமிழ்நாட்டில் எதிர்க்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு கட்சியும் கூட இது வெளி மாநிலத்துக்காரனை, இந்திக்காரனை வாக்காளராக மாற்றி தமிழ்நாட்டுக்காரனை வாக்காளர் பட்டியலில் நீக்கி தமிழர் தாயகத்தை இந்திக்காரன் மாநிலமாக மாற்றுவதற்கான ஒரு சதி திட்டம், ஜனநாயகத்தின் பேராலேயே, வாக்குரிமையின் பேராலே செய்யக்கூடிய சதி திட்டம் என்பதை கவனிக்க தவறுகிறார்கள். அதனுடைய விளைவாகத்தான் திமுக அரசு இரட்டை வேடம் போடுகிறது. ஒரு பக்கத்தில் 11ஆம் தேதி ஆர்ப்பாட்டம், இன்னொரு பக்கத்தில் தமிழ்நாடு அரசுடைய அதிகாரிகள் தானே அவனுக்கு அதிகாரிகளாக போகிறார்கள். அந்த அதிகாரிகளாக தேர்தல் ஆணையத்தினுடைய பணிக்கு போய் ஒப்படைத்துக் கொண்டதற்கு பிறகுதான் அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய கண்காணிப்பின் கீழே, அதிகாரத்தின் கீழே வருகிறார்கள். ஆனால் அதற்கு முன்னாலே அயல் பணி என்ற வகையில், டெபுடேஷன் என்ற வகையில் தமிழ்நாடு அரசு பணியாளர்களை, ஊழியர்களை, ஆசிரியர்களை தமிழ்நாடு அரசு நினைத்திருந்தால் நான் அனுப்ப மாட்டேன் என்று எழுதியிருக்க முடியும். ஏன்? ஒரு பக்கத்தில் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுகிறீர்கள். இது குடியுரிமை பற்றிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது. குடியுரிமையை பற்றி சோதிக்கிற ஒரு விஷயம் இது. சிட்டிசன்ஷிப் என்பது உள்துறை அமைச்சகத்தின் தொடர்புடைய இருக்கக்கூடியது. இதற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் தொடர்பு கிடையாது. டிஃபரண்ட் ஏஜென்சி என்று சொல்லி நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுகிறீர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது இந்த எஸ்ஐஆர் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுகிறீர்கள். அதில் உண்மையாக இருப்பீர்களானால், உண்மையில் என்ன? குறைந்தபட்சம் அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கினுடைய தீர்ப்பு வருகிற வரையிலும் என்னுடைய பணியாளர்கள்,
தமிழ்நாடு அரசுடைய ஊழியர்கள், ஆசிரியர்கள் இந்த தேர்தல் பணிக்கு, இந்த எஸ்ஐஆர் பணிக்கு வரமாட்டார்கள் என்று நிறுத்திருக்க வேண்டுமா இல்லையா? நிறுத்தினால் அப்படியே பூகம்பம் அடித்துவிடும். வரட்டும், பார்ப்போம். சட்டவிரோதமான ஒரு செயலை நிறைவேற்ற வேண்டும் என்பது சட்ட கடமை அல்ல என்பதை இதே சட்டம் சொல்கிறது. நீ நின்று. அதற்கு பதிலாக ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம், இன்னொரு பக்கத்தில் பூத் லெவல் எல்லா வரையிலும் அந்த திமுக கழக தம்பிகள் தான் பிஎல்ஓ ஆபீசருக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருக்கிறான். எல்லா இடத்துலையும் படிவம் பூர்த்தி பண்றவங்க திமுக காரன். ஒரு பக்கம் படிவத்தை பூர்த்தி பண்ணிக்கிட்டு அதுக்கு வேலையும் பார்த்துட்டு இருப்பீங்க, இன்னொரு பக்கம் வழக்கு நடத்துவீங்க, சும்மா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவீங்க. அப்படின்னா இதுதான் திராவிட மாடல். மோடியின் தென்னக பதிப்பு, தமிழ்நாட்டு பதிப்பு தான் திராவிடம். அதனுடைய விளைவுதான் ரெண்டு கட்டளாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை முறியடிக்க வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நேற்றையோடு அதனுடைய படிவங்கள் பூர்த்தி செய்வது முடிந்துவிட்டது. வரைவு வாக்காளர் பட்டியல் வரக்கூடிய 19ஆம் தேதி அறிவிக்க இருக்கிறார்கள். இதுவரையிலும் என்ன செய்தி வந்திருக்கிறது? 80 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 80 லட்சம் வாக்காளர்களில் செத்தவன் அல்லது உறுதியாக இல்லாதவன் என்று கழித்து விட்டால் 49 லட்சம் பேர் வாக்குரிமையை பறிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு வெளியில வந்திருக்கிற செய்தி 19ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக வரைவு வாக்காளர் பட்டியல் வரப்போகிறது. இன்னொரு பக்கத்தில் புதிதாக சேர்த்திருக்கிறார். எவ்வளவு பேர் சேர்த்தான் தெரியவில்லை. அதுல எவ்வளவு பேர் பீகார் காரன் தெரியவில்லை. ஏன்? ஏற்கனவே அருணபாரதி சொன்னது போல 13 என்று ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறான். இந்த அறிவிப்பு எஸ்ஐஆர் அறிவிக்கிற போது இந்த அறிவிப்பை ஏன் செய்கிறோம், இந்த தீவிர வாக்காளர் திருத்தத்தை ஏன் செய்கிறோம் என்பதற்கான நோக்க அறிவிக்கை, நோட்டிபிகேஷன், ரீசன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த அறிவிக்கை அறிவிக்கிறானே, அதிலே என்ன சொல்லியிருக்கிறான்? வெளி மாநில வாக்காளர்கள் இன்றைக்கு இருக்கிற வேலை காரணமாக, வேலை வாய்ப்பு காரணமாக மாநிலம் விட்டு மாநிலம் போயிருக்கிறார்கள். எனவே மாநிலம் விட்டு மாநிலம் போகிறவனுக்கு வாக்குரிமையை உறுதி செய்வதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் என்பதை அறிவித்திருக்கிறான். ஒண்ணு எதுவும் தெரியாமல் இல்ல, வெளிப்படையா அறிவித்துதான் செய்யறான். அறிவித்ததற்கு பிறகு நீ வாக்காளர்களோட பதிவு பண்ணிக்கணும்னா அவங்க அப்பா இருந்தாரா, தாத்தா இருந்தாரா, 1987 இருந்தாலும் கேட்கறான்ல. அதுல 13வது என்ன நிபந்தனை? பீகார் வாக்காளராக 1/7/2025 நீ இருந்தையா, அதற்கு முன்னால் இருந்தையா போதும். இதையே நீங்க கேட்கிற, தமிழ்நாட்டுக்குள் பட்டியல் தயாரிக்கிற போது பீகாரில் வாக்காளராக இருந்தாயா என்ற ஒரு காலம் வர வேண்டிய அவசியம் என்ன? இது எவனுக்கும் புரிய வேண்டாமா? இது என்ன பெரிய தனியா சொல்லணுமா? இதுக்கு வெளிப்படையா அறிவிக்கிறானே. 13வது நிபந்தனை பாரு. ஒவ்வொருத்த கையில நீங்க இந்த வாக்குச்சீட்டு கொடுக்கறதுக்கு 2 ஃபார்ம் கொடுத்திருப்பான். ஒண்ணு நீங்க போட்டோ ஒட்டி கொடுப்பீங்க, இன்னொன்னு உங்க கையிலே இருக்கும். போய் பாரு, பிராட்டி பாரு. அதுல 13வது நிபந்தனை அதுதான். பீகாரில் 1/7/2025 அதற்கு முன்னால் நீ வாக்காளராக இருந்திருக்கிறாயா என்பதை அவன் சொல்லணும். சரி, பீகார்காரங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணிட்டான்? இந்த பிஎல்ஓ வச்சிருக்கிறான்ல, பூத் லெவல் ஆபீசர், வாக்குச்சாவடி அதிகாரி, அந்த வாக்குச்சாவடி அதிகாரிக்கு ஒரு அறிவுறுத்தல் அறிவிச்சு என்னென்ன செய்யணும்னு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றான்ல, அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறான். அதுல என்ன சொல்றான்னா, அவனுக்கு சொல்ல தெரியலனாலும் பரவாயில்ல, அவன் இந்த தொகுதியில பீகார்ல எனக்கு பகுல்சராய் தொகுதியில எனக்கு ஓட்டு இருந்துச்சு, பாட்னாவில் எனக்கு ஓட்டு இருந்துச்சு என்று அவன் சொன்னால் போதும். அதனை தேடி தர வேண்டிய வேலை உனக்கு. பீகார்காரனுக்கு தேடி தரணுங்கிறான், நமக்கு ஏகப்பட்ட நிபந்தனை போடுறான். அப்ப அவருடைய நோக்கம் தெளிவாக இருக்கிறது. இங்கே அவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறான். இங்க இருக்கிற எல்லா வேலை வாய்ப்புகளிலும் இந்திக்காரன் தான் இருக்கிறான். கேட்டான நம்மால் வேலை செய்ய மாட்டான். நீ கொடுக்கிற குறை கூலிக்கு வேலை செய்ய மாட்டான். அதான் விஷயம். சட்ட கூலி தரமாட்டான், சட்டப்படி நடந்துக்க மாட்டான். அவன் வேலைக்கு வரணும்னா அவன் வருவான், இன்னைக்கு வருவான், நாளைக்கு பிடிச்சுக்குவான். ஒண்ணு பாக்குறோம்ல, இப்ப ஆவடியில் 54 சண்டை போட்டுக்கிறதுனால நீ 54 அவன் வச்சே தான் சட்டம் ஆயிட்டு இருக்கு. வர இவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்றான்? வாக்காளர் அட்டை இவன் தான் கொடுத்தான், ரேஷன் அட்டை இவன் தான் கொடுத்தான். இப்ப அது பத்தாதுன்னு ஸ்ரீபெரும்புதூர்ல, திருப்பூர்ல வெளி மாநிலத்து தொழிலாளிகளுக்கு குடியிருப்பு கட்டி தரணும் கட்டிட்டு இருக்கிறான். ஏவா வேலுக்கு கான்ட்ராக்டா அதுதான். மந்திரி ஏவா வேலு இருக்கிறார்ல, அவருக்கு கான்ட்ராக்டா அதுதான். அவனுக்கு இடத்த பிடிச்சி கையில கொடுத்துட்டு ஒரு வீடை கட்டி கொடுத்தீங்கன்னா அதை சுத்தி நம்மால வந்துருவான். இவன் ரியல் எஸ்டேட் பண்றவன், எல்லா மந்திரி ஆளுகளும் ரியல் எஸ்டேட் பண்றவன், மலையை விற்கிறவன், மண்ணை விற்கிறவன், இது இவர்கள் தான். அவர்கள் தான் மாவட்ட தலைவர்கள் இருந்து ஒன்றிய தலைவர் வரல எல்லா கட்சியிலையும் மண்ணை விற்கிறவன், மலையை விற்கிறவன்,
இந்த ரியல் எஸ்டேட் பிளாட் போட்டு விற்கிறவன் எல்லாம் வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு, அவர்களுக்கு அவனுடைய மனை விலை ஏறும். அதற்கு திறந்தார் போலதான் கொண்டு வரான். அதனால தமிழ்நாடு எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை, அவனுக்கு குடியிருப்பு கட்டி கொடுப்பான், நிரந்தரமா அவனை வைப்பான். வச்சது பிறகு வாக்காளர் ஆயிடுறான். வாக்காளர் ஆயிட்டா என்ன நிலைமை? இப்ப இன்னைக்கு உடனடியான ஆபத்து என்ன? திருப்பூர்ல திமுக காரன் தன்னுடைய கேட்பு மனு, நீங்க வேட்பு மனுக்கு முன்னாடி கட்சிக்குள்ள ஒரு கேட்பு மனு கேட்பான், எனக்கு சீட்டு கொடு அப்படின்னு கேட்கறான்ல. அப்படி கேட்பதற்கே திருப்பூர்ல திமுக காரன் முக்கியமான தலைவர்கள் வரதில்லை. ஏன்? திருப்பூர்ல இந்திக்காரன் தான் டிசைடிங் மைனாரிட்டி, அவன் தான் தீர்மானிக்கிற சிறுபான்மை. அவன் யாருக்கு ஓட்டு போடுகிறானோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும். இன்னைக்கு இந்த விஜய் ஒரு ஆளுக்கு உள்ள வந்துட்டார் தேர்தல் வந்ததுக்கு பிறகு இப்ப ஏற்கனவே இருந்த நிலைமை என்ன? ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அதிகம் போனால் 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் பல பேர் ஜெயிப்பான் தோப்பான். இவன் ஒவ்வொரு தொகுதியிலும் இந்திக்காரன் ஏற்கனவே 30 லட்சம் பேர் இருக்கிறான். 2011ஆம் ஆண்டு அதனுடைய சென்சஸ் கணக்கை வைத்து 2018ஆம் ஆண்டினுடைய வாக்காளர் கணக்கை வைத்து 2019ஆம் ஆண்டு தமிழ் தேசிய பேரியக்க சார்பில் நாம் எழுதுகிறோம். நான் எழுதிய கட்டுரையை அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த முரசொலி திமுக அவருடைய முரசொலியில வெளியிட்டான். இப்படியெல்லாம் ஆபத்து இருக்கிறது பார்த்தீர்களா சொல்லிடுறேன். இன்னைக்கு ஆளுங்கட்சி வந்திருக்க, நீ என்ன பண்ற? அவனுக்கு வீடு கட்டி கொடுக்குற, நீ வாக்காளர் அட்டை ரேஷன் அட்டை கொடுக்குற, கொடுத்தது பிறகு வாக்காளர் அட்டை வாங்கிடுறான். வாக்காளர் அட்டை வாங்கின பிறகு இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலையும் தீர்மானிக்கிற சிறுபான்மையாக வந்ததுக்கு பிறகு உடனடியாக அவனுடைய ரெடிமேட் அவனுடைய இப்ப சாய்ஸ் என்ன? பாஜக தான், பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஓட்டு போடுவான், ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு போடுவான். இந்திக்காரன் போய் நீ கேளுதா? அப்ப போயிட்டு வந்தான்ல பீகார்ல இருந்து வந்தவன் இங்க நம்மளால கேட்டான், தினமரெல்லாம் கட்டிட்டு இருந்தான். பேட்டி நீங்க எல்லா தொலைக்காட்சியிலும் வந்துச்சு, நீங்க போனீங்களே எந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க? பிஜேபிக்கு போட்டேன். இங்க வாக்குரிமை கொடுத்தா என்ன போடுவீங்க? நான் பிஜேபி போடுறேன், தெளிவா சொல்றேன். சரி, பிஜேபிக்கு ஓட்டு போடுவான்னு தெரிஞ்சே எப்படி திமுக அனுமதிக்குது அப்படின்னா, 1000 ரூபாய் கொடுத்தா நேற்றுக்கு நம்மால் ஓட்டு போடுவான், 2000 ரூபாய் கொடுத்தா நமக்கு ஓட்டு போட்டு போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இரண்டாவது, தமிழர் தாயகத்தின் மீது இவர்களுக்கு பற்று கிடையாது. ஏன்? இவனே தெலுங்கர் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறான். அதனால இவர்கள் திமுக ஆட்சி என்பது தமிழர் தாயகத்தை பற்றி, தமிழர்களுடைய உரிமையை பற்றி கவலையற்ற ஒரு ஆட்சி நடத்துவதனால ஒரு கமிஷன் ஏஜென்ட் மாதிரி நடந்துட்டு இருக்கிறார். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாளைக்கு இது என்ன ஆகும்? இந்த எண்ணிக்கை அடிப்படையில் அவன் பெரும்பான்மை ஆயிடுவான். நான் சொல்லல, பெரும்பான்மை ஆவரன் கொஞ்ச நாள் ஆயிடுவான். ஆனா இன்றைக்கு தீர்மானிக்கிற சிறுபான்மையா இருப்பான். இப்ப நீங்க ஒவ்வொரு பகுதியிலையும் இந்திக்கார 15000 ஓட்டு 2. இப்ப நீங்க வந்து தஞ்சாவூர் போன்ற பெரிய கிராமங்கள் விவசாயத்தை சார்ந்து மட்டுமே இருக்கிற தொகுதிகளில் கூட 15000 பேர் ஒரு தொகுதிக்கு இருக்கிறான். இப்ப நீங்க போய் ஓசூர், அந்த மாதிரி திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த இங்க சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, இந்த பகுதியெல்லாம் பாரு, எல்லா இடத்திலையுமே ஒவ்வொரு தொகுதியிலும் சட்டமன்ற தொகுதியிலும் குறைந்தபட்சம் 25000 பேர் இருக்கிறான் வாக்காளர்களா இன்றைக்கே இருக்கிறான். இன்றைக்கு இந்த எஸ்ஐஆர் மூலமாக என்ன செய்ய போகிறார்கள்? உடனடியாக 7 லட்சம் பேர் வாக்காளர்களை பீகார் காரன் சேர்க்க போறான். அதனாலதான் அதுக்கு இந்த காலமே போட்டுக்கிறான், 13வது செக்ஷன் போட்டுக்கிறான். எதுக்காக? பீகார்ல உனக்கு ஓட்டு இருந்துச்சான்னு கேட்கறதுக்கு என்னங்க எங்க காரணம்? முதல்ல ஸ்பெசிபிக்கா பீகார் காரன் சேர்க்க போறான். ஏன்னா பீகார் ஜார்க்கண்ட் காரன் தான் இங்க அதிகம், உத்தரப்பிரதேசக்காரன் கூட இப்ப அண்மை காலமா குறைஞ்சிட்டு இருக்கிறான். அதுக்கு என்ன முறை? இங்க இருக்கிற அடிக்கிற பணத்தை எடுத்து வச்சுட்டு போய் உத்தரப்பிரதேசல போய் கொட்டுறானுங்க. நீங்க நேற்றுக்கு முன்தினங்க பல பேர் அதை கவனிக்கிறது இல்லை, நம்ம மட்டும் தான் ஒரு அறிக்கையா கொடுத்தோம். நேற்றைக்கு முன்தினம் இந்திய அரசனுடைய இந்த மக்கள் தொகை இயக்ககம் இருக்குது, டைரக்டரேட், அவன் ஒரு புள்ளி விவரத்தை அறிவிச்சிருக்கிறான். தமிழ்நாட்டில் 2019 தொடங்கி, தம்பியோட கவனிச்சுக்கணும், 2019 தொடங்கி 2020 இந்த நேற்று 13ஆம் தேதி, டிசம்பர் 13ஆம் தேதி வரை 2025 13ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுத்து பார்த்தால் 18% 118 பேர் குறைஞ்சிட்டான். தமிழர்களுடைய பிறப்பு விகிதம் குறைகிறது, பிறப்பு விகிதம் குறைகிறது தமிழர்களுக்கு. போன ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கு கணக்கு பண்ணி பார்த்தா கூட 8% குறைந்து விட்டது, பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது, குழந்தை பிறக்கிறது குறைஞ்சிட்டு இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள. ஆனால் மக்கள் தொகை பெருகிட்டு இருக்குது. எப்படி இது? பிறப்பு விகிதம் கடந்த 6 ஆண்டுகளாக குறைந்து கொண்டு வருகிறது, 7 ஆண்டுகளாக. ஆனால் நீ சென்சஸ்ல என்ன சொல்றான்?
6 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் எண்ணிக்கைன்னு ஒவ்வொரு தடவையும் போடுவான். இதெல்லாம் எல்லா பத்திரிகையிலும் வருது. நமக்கு நடிகனுடைய நாய்க்கு தான் உடம்பு சரியில்லைன்னு தான் பாக்குறோமே தவிர இந்த செய்தி என்ன நம்ம பாக்குறது இல்ல. அதுல என்ன சொல்றான், 6 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் என்பது அப்படியே குறைஞ்சிட்டே இல்லவே இல்லை, போயிட்டே இருக்குது. அதனுடைய விளைவு என்ன? கடந்த 7 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் குழந்தைகள் பிறப்பு குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி முடியும்? வெளி மாநிலத்துக்காரன் அதிகரிச்சுட்டே இருக்கிறான். 1 கோடி பேர் இருக்கிறான் இன்றைக்கு. 1 கோடி பேர் இருக்கிறான். அதுல குறைந்தபட்சம் 70 லட்சம் பேர் வாக்காளராக மாறிடுவான். இப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் 25,000 பேர் 30,000 பேர் சட்டமன்ற தொகுதியில் இருந்தான்னு சொன்னா அவருடைய முகம் கோடாமல் தான் இவன் கட்சி நடத்துவான். இந்தி பாட்டு போடுன்னா போடுவான். இந்தி மொழியை துணை ஆட்சி மொழியா வச்சுக்குவான். இந்திக்காரனுக்கு எல்லாத்தையும் செய்து கொடுனா செய்து கொடுப்பான். ஓட்டு கேட்கும் போது மத்திய சென்னையில் முரசொலி மாறன் அப்போதே அப்படித்தானே இந்த மாறன் என்ன பண்றான், இந்தியில போஸ்டர் அடிச்சான்னு ஓட்டு கேட்கறான், இந்தியில நோட்டீஸ் அடிச்சு ஓட்டு கேட்கறான். இந்த மார்வாடிக்கார மாதிரி டர்பன் கட்டின ஒரு படத்தை மாறன் காட்டுவாரு. இதுல போய் ஈரோட்ல போய் பாரு. ஈரோட்ல இருக்கக்கூடிய இந்திரா நகர்ல ஓட்டு கேட்கறவன் திமுக அண்ணா திமுக எல்லாருமே இந்தியில ஓட்டு கேட்கறான். அதுக்குதான் திமுக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த குஷ்பு கொண்டு கட்சியில் வச்சுட்டு இருந்தானுங்க. அது குடும்ப சண்டையில வெளியே போயிடுச்சது. எதுக்காக? இந்திக்காரனுக்கு இந்திய சொல்லி ஓட்டு வைக்கலாம்னு நினைக்கிறான தவிர இது தமிழர் தாயகமாக நீடிக்காது. தமிழ்நாட்டுடைய அரசியலில் திடீர்னு திணிக்கப்படுவது, இந்திக்காரன் திணிக்கப்படுவது ஒரு செயற்கையான குறுக்கீடு. அவன் விரும்புகிற ஆட்சியாக அது மாறும். நீங்க இப்ப நம்ம சாதாரணமா பார்க்கலாங்க. நீங்க ஒரு இந்திய எதிர்த்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல ஒரு 50 பேர் அதுல உட்கார்ந்து இருக்குங்க. நம்ம பேசுறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே பேசுவோம். அவன் வருத்தப்படுவானு. இப்படி இவனை நம்பிதான் அவன் தேர்தலில் எம்எல்ஏ நிக்க முடியும்னா இந்திக்காரனோட சலாம் போட்டு நிற்பான் கழகத்துக்காரன். அவருடைய விளைவு தமிழர்களுடைய அரசியலாக தமிழ்நாட்டில் இருக்காது. பிஜேபி காரன் வராமலேயே பிஜேபி விரும்புகிற அரசியல் இங்க நடக்கும். பிஜேபி நேரடியாக வரணும் அவசியம் இல்லை. அவருடைய காவி கொடியை பிடித்துக் கொண்டு செய்யக்கூடிய வேலையை இவன் ரெட்டகரை வேட்டியோடு செய்வான். எனவே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. எனவே இது ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு தொடக்க நிலை. நாம ஏற்கனவே அறிவிச்சோம். இதெல்லாம் அந்த எஸ்ஐஆர் அறிவிப்பதற்கு முன்னாலே எதிர்பார்த்து அறிவிச்சோம். இதற்கு பிறகு 19ஆம் தேதிக்கு பிறகு தமிழ் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தினுடைய அந்த சர்வே எடுத்திருக்கிறாங்க. இதுல எவ்வளவு பேர் வெளி மாநிலத்துக்காரன் இந்த 13வது செக்ஷன் படி பீகார் காரனுக்கு எவ்வளவு பேருக்கு வாக்குரிமை கொடுத்திருக்கிற, வாக்காளர் அட்டை கொடுத்திருக்கிற என்ற விவரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிடணும். வெளியிட வைக்கும்படியாவது குறைந்தபட்சம் இந்த கட்சிகள்லாம் கேட்கணும். அந்த விவரம் இருந்தாலும் எவ்வளவு பேர் இருக்கிறான்னு தெரியும். இப்ப நேற்று 80 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிருக்கிறாங்க கேட்டப்பட்டு தான் வருது. எவ்வளவு பேர் சேர்த்திருக்கிறான் என்பது வரலையே. அப்ப வந்தாலும் தெரியும் எவ்வளவு பேர் இந்திக்காரன் வந்திருக்கிறாங்க. எனவே 19ஆம் தேதியை வெளியிடக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியல்ல இந்திக்காரன் எவ்வளவு பேர் சேர்த்திருக்கேன்னு இதை அறிவிக்கணும், தெரிவிக்கணும். அப்படி தெரிவித்தால் தான் நீ உண்மையாக நடந்து கொள்கிறாய் என்று பொருள். அதை மறைத்தால் நாம் அதை எடுத்து விட முடியும். இந்த புள்ளி உரம்ல எவன்ட்டையும் மறைக்க முடியாது, நம்மள்ட்ட மறைக்க முடியாது, எடுத்துடலாம். இருந்தாலும் அதை வைத்துக் கொண்டு அடுத்தடுத்த கட்ட போராட்டத்தில் நாம் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இது தாயகம் காக்கிற போராட்டம். நம்ம தமிழ் தேசிய பேரியக்கத்தை பொறுத்தளவில் தேர்தல் அரசியலில் நிற்கக்கூடிய கட்சி அல்ல. தமிழ் தேசிய பேரியக்கம் யாருக்கும் வாக்கு கேட்பதும் இல்லை, யாருக்கும் வாக்கு போடுவதும் இல்லை. எந்த தேர்தல் எனக்கு வாக்கு கொடு என்று கேட்கிற கட்சியும் கிடையாது. ஆனால் இதில் ஏன் கவனமாக இருக்கிறோம் சொல்ல, இது தாயக பிரச்சனை. தாயக பிரச்சனை இவரை நிரந்தரப்படுத்தி விட்டால் தமிழர் தாயகமாக தமிழ்நாடு மிஞ்சாது. நீ தாயகத்தை இழந்தவரிடம் போய் கேட்டுப்பாரு. ஐரோப்பாவிலே வசதியாகத்தான் வாழ்கிறான் ஈழ தமிழர்கள். ஆனால் அவரிடம் போய் கேட்டுப்பார், அவன் கீறி பார்த்தது போல் அழுவான். நான் அகதியாக இருக்கிறேன், உனக்கு உன்னுடைய அது நாய் தான், கட்டி போட்ட நாய் தான். கட்டி போட்ட நாய்க்கு கயிறுல கட்டி இருக்கிறானா அல்லது ஜரிகை போட்டு இருக்கிற இந்த தங்க பூண்ல கட்டி இருக்கிறான வித்தியாசம். கட்டி போட்ட நாய் தான். நீ தங்க கயிறுல கட்டுறானா தாம்பு கயிறுல கட்டுறான வித்தியாசம். அப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு அடிமை வாழ்வு, அந்த வாழ்வை நம்முடைய தாயகத்திலேயே தமிழர்களுக்கு தள்ளி விடுவான். எனவே அவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது. இது வாக்காளர் பற்றிய பிரச்சனை அல்ல. நீ வாக்காளர் ஒரு பட்டியல நீங்க உங்க பேர் இல்லைன்னா நாளைக்கு நின்று வாங்கிடலாம். ஆனா அவனை சேர்த்துட்டீங்கன்னா நிரந்தரமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் பொருளாதாரம் அத்தனையும் மாறி போகும். எனவே தமிழர் தாயகத்தை பாதுகாக்கிற இந்த போராட்டத்தை இவ்வளவு காலமாக நம்முடைய முன்னோர்கள் அரசர்கள்
எவ்வளவோ பாடுபட்டு உயிர் கொடுத்து இந்த தாயகத்தை தமிழர் தாயகமாக பாதுகாத்து கொடுத்திருக்கிறான். இந்த ஜனநாயக காலத்தில், நவீன காலத்தில் நாம் இந்த தாயகத்தை பறிகொடுத்தோம் என்று சொன்னால் நம்மை விட கேவலமானவன் எவனும் கிடையாது என்ற மன உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். தாயகம் காக்கிற போராட்டம் என்ற வகையில் இந்த எஸ்ஐஆரை நீ செயல்படுத்தக்கூடாது. நீ எடுத்துட்டு வரணும், சரி, எடுத்துட்ட, முடிஞ்சிச்சு. இதை செயல்படுத்தக்கூடாது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த எஸ்ஐஆர் பட்டியல் அடிப்படையில் வாக்குப்பதிவு நடக்கக்கூடாது. ஏற்கனவே இருந்த எஸ்ஆர் ஒன்று வச்சிருந்தா, ஐஆர் ஒன்று வச்சிருந்தா, சம்மரி ரிவிஷன் ஒன்று, இன்டென்சிவ் ரிவிஷன் ஒன்று, இதுல ரெண்டுலயும் பண்ணிருக்கிறாங்க. இந்த சம்மரி ரிவிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில், இப்ப 18 வயசு இந்த ஜனவரியில வந்திருக்கும் பல பேருக்கு, 18 வயசு, இந்த வாக்கு போடக்கூடிய வயசு என்பது 18 வயசு இந்த ஜனவரியில வந்திருக்கும். இப்ப ஜனவரியில 18 வயசு அடைந்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்துரு, அவ்வளவுதான். அதற்கு பிறகு பழைய பட்டியல் அடிப்படையில் தான் வருகிற சட்டமன்ற தேர்தல் நடத்த வேண்டுமே தவிர எஸ்ஐஆர் அடிப்படையிலான பட்டியலின் அடிப்படையில் தேர்தல் நடத்தக்கூடாது. இதெல்லாம் போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போகுது, எல்லாம் நடக்குது, எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் பார்ப்போம். அது வரையிலும் வருகிற 2026 ஏப்ரல் மேல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் அடிப்படையில் நடத்தக்கூடாது. இந்த இந்திக்காரனுக்கு இங்க வாக்குரிமை என்பது கொடுக்க கூடாது. நீ இந்த எஸ்ஐஆர் அடிப்படையில் அவனுக்கு கொடுத்திருந்தாலும் கூட, விதி 13 அடிப்படையில் கொடுத்திருந்தாலும் கூட, அவனுக்கு வாக்குரிமைக்கு வாக்குச்சாவடிக்கு அவன் வரவிடக் கூடாது. அதை தமிழ்நாடு அரசு இப்போதாவது தடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற அனைத்து தொடர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகள், பாராட்டுகள், நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.